சுவாமி, என்னுடைய பிள்ளைகள் பிறவி என்னும் பெருங்கடலில் மூழ்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் உய்வதற்கு என்னதான் வழி என்று ஒரு சமயம் பூமி பிராட்டி வராக பெருமாளை பார்த்து கேட்டாளாம். அதற்கு வராகன், தேவி, என்னுடைய கல்யாண குணங்களையே இடைவிடாது பாடிக்கொண்டிருப்பதே என்னை அடைவதற்கு சிறந்த வழி என்று சொன்னான். அப்படியா? அவ்வாறு உன்னை அடைந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று ஆர்வத்துடன் கேட்டாள் பிராட்டி. அதற்கு பரம புண்ணியமான கைசிக மகாத்மியம் என்னும் இந்த சரித்திரத்தை சொல்ல ஆரம்பித்தான் பரமன். ஒரு சமயம் திருக்குறுங்குடி என்னும் திவ்ய தேசத்தின் அருகே நம்பாடுவான் என்னும் என்னுடைய பரம பக்தன் ஒருவன் இருந்தான். அவன் ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் திருக்குறுங்குடி நகருக்கு சென்று அங்கே கோவில் கொண்டிருக்கும் நம்பியை குறித்து பாடல்கள் பல பாடி அவனை மகிழ்வித்தான். அதையே தனது விரதமாக கொண்டிருந்தான். அவ்வாறு ஒரு கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி அன்று இரவு திருக்குறுங்குடியை நோக்கி சென்று கொண்டிருந்தான் நம்பாடுவான். அப்போது ஒரு பெரும் பிரம்மராட்சசன் இவனை வழிமறித்து, உன்னை இப்போதே கொன்று உன் மாமிசத்தை தின்னப் போகிறேன் என்று மிரட்டினான். நம்பாடுவானோ தன் உயிரை பற்றி சிறிதும் கவலைப்படாது, ஓ, அதற்கென்ன, நீ தாராளமாக என்னை கொன்று உண்ணலாம். ஆனால் நான் முடிக்க வேண்டிய விரதம் ஒன்று உள்ளது. அதிகாலைக்குள் திருக்குறுங்குடி சென்று அங்கே எம்பெருமானை பாட வேண்டும். நீ அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும். என்னுடைய விரதத்தை முடித்து விரைவில் உன்னிடமே திரும்பி வருகிறேன் என்று சொன்னான். தன்னுடைய உயிரை காத்துக் கொள்வதற்காக நம்பாடுவான் பொய் சொல்கிறான் என்று நினைத்து அந்த பிரம்மராட்சசன் மிகுந்த கோபப்பட்டான். ஆனால் நம்பாடுவானோ, நான் பொய் உரைக்கவே மாட்டேன். நான் மட்டும் மீண்டும் உன்னிடம் வரவில்லை என்றால் உலகில் உள்ள கொடிய பாவங்கள் அனைத்தும் என்னை வந்து சேரட்டும் என்று சபதம் செய்தான். அதை பார்த்து வியந்த அந்த ராட்சசன் இவனை செல்ல அனுமதித்தான். நம்பாடுவானும் மிகுந்த சந்தோஷத்துடன் திருக்குறுங்குடி சென்று அங்கே நம்பியை பலவிதமான அழகிய ராகங்களால் பாடி தனது விரதத்தை பூர்த்தி செய்தான். பிறகு வெகு விரைவாக பிரம்மராட்சசன் இருக்கும் இடத்திற்கே வந்து சேர்ந்தான். சொன்ன சொல் தவறாத இந்த நம்பாடுவானை கண்டு அதிசயமடைந்தான் ராட்சசன். ஐயா, நான் உம்மை கொல்லப் போவதில்லை. ஆனால் நான் செய்த பெரும் பாவங்களால் முன் ஜென்மத்தில் அந்தணனாக இருந்த நான் இப்படி பிரம்மராட்சசனாக மாறிவிட்டேன். நீர் எம்பெருமானை குறித்து பாடிய பாடல்களின் பலனை எனக்கு கொடுக்க வேண்டும். அதனால் என்னுடைய சாபம் நீங்கும் என்று மன்றாடினான். மனம் இறங்கிய நம்பாடுவான் கைசிகம் என்னும் ராகத்தில் தான் எம்பெருமானை குறித்து பாடிய ஒரு பாடலின் பலனை மட்டும் பிரம்மராட்சசனுக்கு கொடுத்தான். அந்த ஒரு பாடலே பிரம்மராட்சசனின் சாபத்தை போக்கி அவனுக்கு முக்தி அளித்தது. நம்பாடுவான் பாடிய ஒரு பாடலே இப்படி பலன் கொடுக்கும் என்றால் நம்பாடுவானை பற்றி கேட்க வேண்டுமா? அவனும் விரைவிலேயே வைகுந்தம் அடைந்தான். யார் இந்த கைசிக மகாத்மியத்தை கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ துவாதசி என்று, அதாவது கைசிக துவாதசி என்று பாராயணம் செய்கிறார்களோ அல்லது கேட்கிறார்களோ அவர்கள் இவ்வுலகில் இருக்கும் இன்பங்கள் அனைத்தும் பெற்று முடிவில் என்னையே வந்து அடைவார்கள் என்று இந்த கைசிக மகாத்மியத்தை கூறி முடித்தார் வராகன். நாமும் இந்த கைசிக மகாத்மியத்தின் பெருமையை அறிந்து பயன்பெறுவோமாக.